தேனியில் சிதிலமடைந்து காணப்படும் கண்ணகி கோவிலை சீரமைத்து கும்பாபிஷேக விழாவை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் என தேசிய செட்டியாளர்கள் பேரவையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர்கள், தேனி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த தமிழக முதல்வரிடம் கண்ணகி கோவிலை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாகவும், அந்த கோரிக்கையை ஏற்று 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து கோவிலுக்கு செல்வதற்கு ஏதுவாக பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் சிதிலமடைந்து காணப்படும் கண்ணகி கோவிலை சீரமைத்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கும்பாபிஷேக விழாவை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். சிறப்பாக இருக்கிறது. கடும் நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், அதே போன்று பள்ளி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை, கிட்டத்தட்ட 97,000 கோடி புதிய முதலீடு திட்டங்கள், இது போன்ற எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை தமிழக அரசு செயல்முறைப்படுத்தி நல்லதொரு ஆட்சியை தமிழகத்திலே கொடுத்து வருகிறார்கள். நாங்கள் கண்ணகி கோயில் சீரமைக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர்களிடம் நாங்கள் வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையை தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கண்ணகி கோயில் உட்பட மேலும் ஒரு 4 கோயிலை உள்ளடக்கி 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கண்ணகி கோயிலுக்கு பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை தொடங்கி அதிவிரைவாக அந்த வேலை நடைபெற்று வருகிறது. அதற்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருக்கு நாங்கள் நன்றியை இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரம்பலூர் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களிடம் கத்தியை காட்டி மிரட்டி கார் மற்றும் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் அம்மாபாளையம் கிராமத்தில் வசித்து வருபவர் பாண்டியன். இவர் தனது குடும்பத்தாருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பாண்டியன் மீது தாக்குதல் நடத்தியதுடன் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போன்கள், பாண்டியன் மனைவியின் தாலி செயின் உள்ளிட்டவற்றை பறித்துக் கொண்டு வெளியில் நின்றிருந்த காரில் தப்பி சென்றனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் பாரத விழா மற்றும் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. அணக்காவூர் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. இக்கோவில் பாரத பெருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 11ஆம் நாள் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு படுகளம் நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் கோவை மண்டல கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. இச்சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 10 ஆண்டுகள் பணியாற்றி வரும் அரசு ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 20 கோரிக்கைகள் அம்சங்கள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இதில் அங்கன்வாடி மைய பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள், நியாய விலைக் கடை மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை செங்குன்றத்தில் ஸ்ரீதேவி பராசக்தி வீரமகாளியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. செங்குன்றத்தில் வீரமகாளி அம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அஷ்டகாளி பூஜை, கணபதி ஹோமம், பால்குடம் எடுத்தல் உள்ளிட்டவை நடைபெற்றது. பின்னர் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு திருத்தேரில் செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் வலம் வந்தார். இதில் காப்பு கட்டிய ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள ஸ்ரீ வேணுகோபால் திருவாத்தம்மன் ஆலயத்தில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பழையபாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வேணுகோபால் திருவாத்தம்மன் ஆலயத்தில் இந்த ஆண்டிற்கான சித்திரை மாத திருவிழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இதையடுத்து விக்னேஸ்வரர் பூஜை, மகா சங்கல்பம், கணபதி கோமம், பால்குட அபிஷேகம் உட்பட சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. தொடர்ந்து அம்மனுக்கு படையிலிட்டு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றது. பின்னர் நடைபெற அம்மன் திருவிழா தேர் திருவிழாவில் விநாயகர், வேணுகோபால், திருவாத்தம்மன் சுவாமிகள் தனித்தனி தேரில் எழுந்தருளி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து வீடுகள் தோறும் சுவாமிக்கு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருச்சியில் திருநங்கையின் வீட்டில் புகுந்து 6 சவரன் நகைகள் மற்றும் 60,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி அரியமங்கலம் பகுதியில் வசித்து வரும் திருநங்கைகள் தமிழ் மற்றும் நபியா இவர்கள் இருவரும் தங்களது வீட்டின் உட்புற கதவை திறந்து வைத்துவிட்டு உறங்கிக் கொண்டிருந்தனர். இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மர்ம நபர்கள் வீட்டிற்குள் நுழைந்து 6 சவரன் நகைகள் மற்றும் 60,000 ரூபாய் மற்றும் 2 செல்போன்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து திருநங்கைகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் அரியூரில் நாராயணி பீடத்தின் 30ஆம் ஆண்டு விழாவையொட்டி சுவாமிக்கு மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. அரியூரில் உள்ள திருமலைக்கோடி நாராயணி பீடத்தில் 30ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 10,008 மஞ்சள் குடங்களை பல்வேறு பக்தர்கள் எடுத்துக்கொண்டு யானைகளுடன் ஊர்வலமாக வந்து சுயம்பு நாராயணி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். பின்னர் ஆலயத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி மூல மந்திர யாகமும் நடைபெற்றது. இதில் மக்கள் நோய் நொடிகளின்றி வாழ வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதில் கர்நாடக மாநில ஆளுநர் தாவர் சந்த் கோலாட் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அன்னையர் தினத்தையொட்டி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு மண்பானையின் மீது நின்று 4 மணி நேரம் 15 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளனர். கோவை மாவட்டம் சின்னவேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டு கழகத்தில் ஏராளமான மாணவ மாணவிகள் தற்காப்பு கலை கற்று வருகின்றனர். இந்நிலையில் அன்னையர் தினத்தையொட்டி 5 வயது முதல் 16 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கண்களை கட்டிக்கொண்டு பானையின் மீது நின்று 4 மணி நேரம் 15 நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளனர். இந்த சாதனையை இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரித்துள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நந்திதா. நான் 7 மந்த்ஸாக மாஸ்டர்கிட்ட சிலம்பம் கற்றுட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் டீமாக 35 மெம்பர்ஸ் வந்து 4 hours 15 minutes வந்து நாங்கள் மண்பானை மேலே நின்று கண்ணை கட்டி சிலம்பம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்கள் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அரேஞ்ச் பண்ணதுக்கு. எங்கள் மாஸ்டர் இல்லைனா இது எதுவுமே கிடையாது. வெல் ட்ரெயினர் ஃபார் அஸ். அதே மாதிரி இந்த மொமெண்ட்டில் எங்கள் மாஸ்டருக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். எங்களில் வந்து சிலம்பம், அடிமுறை, வளரி, வால் எல்லாமே சொல்லித்தராங்க. கபடி மாஸ்டர் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நாங்கள் சிலம்பம் சிங்கிள் ஸ்டிக் வந்து மண்பானை மேலே கண்ணை கட்டிட்டு 4 hours 15 minutes பண்ணியிருக்கோம். நான் வந்து 1.5 வருஷமாக சிலம்பம் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாம் 35 பேர் சேர்ந்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம். சிலம்பமில் வந்து எங்கள் மாஸ்டர் வந்து வளரி, சிலம்பம், அடிமுறை, கபடி இதெல்லாம் சொல்லித்தராங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி விழா சிறப்பாக நடைபெற்றது. போலிப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கடந்த 29ஆம் தேதி தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து நாள்தோறும் மகாபாரதத்தை நிறைவு கூறும் வகையில் கட்டை கூத்து நிகழ்ச்சியும் பார சொற்பொழிவு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மன் அர்ஜுனன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான துரியோதனன் படுகொலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக புதுப்பிக்கப்பட்ட அதிநவீன குளிரூட்டும் அறையை பார்வையிட்டார். அப்போது புதுப்பிக்கப்பட்ட அறையில் உள்ள ஏசி குளிரூட்டும் வரை தண்ணீர் லீக் ஆவதாக மருத்துவர்கள் அமைச்சரிடம் முறையிட்டனர். இதையடுத்து ஒப்பந்ததாரரிடம் மீண்டும் அதனை சரி செய்து தருமாறு அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார்.